நாம் ஆண்டவருடைய கரத்திலே இந்த தியானத்திற்காய் வார்த்தை எடுத்துக்கொள்ளுவோம். யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. சொல்லுவோம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. தேசமே பயப்படாதே. தேசம் ஏன் பயப்படுகிறது? தேசம் எப்பொழுது பயப்படுகிறது? பயம் தனி மனிதனுக்கு மட்டும்தானா, தேசத்திற்கும் தானா என்றால், பயம் என்பது சிறு குழந்தை முதல் சொல்லுங்க பெரிய அரசன் வரை எல்லாருக்கும் பயம் உண்டு. ஒரு சிறு குழந்தை ஒரு சிறிய காரியத்திற்கு பயப்படும். ஒரு வாலிபன் தன் எதிர்காலத்தை குறித்து பயப்படுவான். பிள்ளை பெற்ற பெற்றோர்கள் பிள்ளை எப்படி கரையேற்றுகிறோமோ என்று பயப்படுவோம். இப்படி பயம் என்பது ஒவ்வொருவர் வாழ்விலும் உண்டு. ராஜாக்களுக்கு பயம் உண்டு. நேபுகாத் நேச்சர் இனி இந்த உலகத்தில் என்ன நடக்கும், இனி இந்த உலகம் எப்படி ஆகும் என்று அவன் ஒரு நாள் பயந்த போதுதான் கர்த்தர் உலக சாம்ராஜ்யங்களின் சொப்பனத்தை அவனுக்கு கொடுத்தான். இப்படியாக பயம் எல்லாருக்கும் வருகிறது. இங்கே கர்த்தராகிய ஆண்டவர் தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூர் என்கிறார். இன்றைக்கு நம்முடைய பாரத தேசம் ஒரு தேர்தலை சந்திக்கிறது. இந்த தேர்தலில் என்ன நடைபெறுமோ, இந்த தேர்தலுக்கு அப்புறம் என்ன ஆகுமோ, இந்த தேசம் நிலைத்திருக்குமா அல்லது இந்த தேசம் உலக வரைபடத்தில் பட்டினி குறியீட்டில் சென்று விடுமா என்றெல்லாம் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிதி நெருக்கடி நம்முடைய தேசத்தில் உண்டு. ஏதோ கர்த்தருடைய கிருபையினால நம்ம உழைக்கிறோம், நமக்கு தெரியல. நம்ம வாழ்க்கையினுடைய கஷ்டம் சில பேருக்கு தெரியலாம். நீங்கள் எழுதி பார்த்து உங்கள் வரவு செலவுகளை கணக்கிடுவீர்களே, ஆனால் நாம் சம்பாதிக்கிற பணத்தில் பெரும்பகுதியை அரசாங்கத்திற்கு செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் உப்புக்கு வரி போட்டான் வெள்ளைக்காரன், அதுதான் பெரிய பிரச்சனையாச்சுது. நாங்கள் விதைத்து நாங்கள் அறுவடை செய்கிற உப்புக்கு வரியான்னு போராடினார்கள். ஆனால் இன்னைக்கு சவப்பெட்டி வரைக்கும் வரி தான். சவப்பெட்டிக்கும் வரி, எரிக்கிற மின் மயானத்துக்கும் வரி. வரி இல்லாத ஒரு பொருள் நாம் வாங்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டோம். இப்படி தேசம் தத்தளிக்கிறது. இதே போல குடும்பங்கள் தத்தளிக்கிறது. இதே போல பிசாசினுடைய பயத்தினால் ஜனங்களும் தத்தளிக்கிறார்கள். எனவே இந்த செய்தியானது தேசத்திற்கு மாத்திரமானதல்ல, நம் ஒவ்வொருவருக்கான ஒரு செய்தி. எனவே நாம் இந்த நல்ல காலை வேளையில் பயப்படாது நம்முடைய இருதயங்களை திடப்படுத்துவோம். முதலாவதாக நாம் பயப்படாது இருக்க வேண்டுமையானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிப்போம். யோவேல் 2:15. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசாரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் அறையையும் விட்டு புறப்படுவார்களாக. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள்.
நம்முடைய வாழ்க்கையிலே பயம் நீங்க வேண்டும் எனில், நம்முடைய குடும்பத்தில் உள்ள பயம், நம்முடைய கூடாரத்தை சூழ்ந்திருக்கிற மரண பயங்கள், தேசத்தை சூழ்ந்திருக்கிற பயம் நீங்க வேண்டுமையானால் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள். எக்காலம் ஊத கடவீர்கள். எக்காலம் ஏன் ஊத வேண்டும்? எக்காலம் எப்போதெல்லாம் ஊதப்படுகிறது? தேவனுடைய சபை புறப்படும் போது எக்காலம் ஊதப்படும். மேகம் அசையும் போது, மேக ஸ்தம்பம் அப்படியே எழுந்திருந்து நடந்து செல்லும் போது, அங்கே பூரிகைகளை, தம்புர்களை வைத்திருக்கிற, எக்காலங்களை வைத்திருக்கிற லேவியர்கள் ஊதுவார்கள். எக்காலம் ஊதும்போது மக்கள் விழிப்பார்களணும். மறுபடி எக்காலம் ஊதும்போது மக்கள், தேவன் புறப்படுகிறார், தேவனுடைய பாளையம் புறப்படுகிறது என்று நடக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு பிரயாணத்திற்கும் ஒவ்வொரு சவுண்டு வைத்திருப்பார்கள். அதே நேரம் அந்த தேசத்து ஜனங்களுக்கு விரோதமாய் ஜனங்களை பட்சிக்கும்படி வேறு நாட்டு ராஜாக்கள், மனிதர்கள் படையெடுத்து வருகிறார்கள் என்றால் அது ஒரு சவுண்ட் வச்சிருப்பாங்க. அது நெடுந்தொனியாய் முழங்குவார்கள். நெடுந்தொனியாய் எக்காலத்தை முழங்குவார்கள். அப்படியானால் என்ன? நமக்கு ஆபத்து வருகிறது, நம்முடைய பாளையத்தில் சத்துரு புகுந்து விட்டான், நம்முடைய பாளையத்துக்குள்ள பிசாசு வந்து விட்டான் என்று சொல்லி எல்லா இஸ்ரவேலர்களும் ஒன்று திரண்டு வந்து ஓரிடத்தில் கூடி நின்று சத்துருக்களோடு போராடுவார்கள். அதற்காக எக்காலங்கள் ஊத வேண்டும். தேவனுடைய சபையே எக்காலம் ஊதுங்கள். அப்படியானால் உங்கள் குடும்பத்தில் ஒரு போராட்டம் எனில், உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை எனில், உங்கள் குடும்பத்தில் ஒரு வியாதிகள், மரண போராட்டங்கள், சத்துருடைய போராட்டங்கள், ஏதோ ஒரு பிரச்சனை எனில் முதலாவதாக என்ன செய்யணும் சொல்லுங்க? எக்காலம் ஊதுங்கள். ஆனா நம்ம கப்சிப்பு இருக்கோம். குடும்பத்தில் பிரச்சனை வெளியே தெரிஞ்சிடக்கூடாது. இன்னைக்கு சபைகளிலே ஒரு பெரிய ஒரு தவறான காரியம் என்னன்னா, நான் சோம்ல யார்ட்டையும் சொல்லிடாத, எனக்கு பிரச்சனை, பாஸ்ட் தெரிஞ்சிட வேண்டாம், பாஸ்ட்ட சொல்லிடாத, ஏக்கா நீ மட்டும் வா, சகோதரி நீ மட்டும் வா, இல்லை டிவிஷன் லீடர் நீங்கள் மட்டும் ஜெபம் பண்ணா போதும், சபைக்கு தெரிய வேண்டாம், வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். ஆபத்து வரும்போது தெரிய வேண்டாம் என்கிற வார்த்தை என்னைக்கு வருதோ சத்துரு பலமாய் உங்களை கட்டி ஆட்கொண்டு விடும். தெரிந்து கொள்ளுங்கள். ஏனெனில் சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் வரும்போது பிசாசனுடைய போராட்டங்களோ, நிந்தைகளோ, அவமானங்களோ, தாக்குதல்களோ அல்லது நமக்கு ஒரு செய்வினை போராட்டங்களோ, முதலாவது என்ன செய்யணுமா? எக்காலம் ஊதுங்கள், தெரியப்படுத்துங்கள் தேவனுடைய சபைக்கு. அல்லேலூயா. தேவனுடைய சபைக்கு தெரியப்படுத்துங்க. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள ஒரு ரகசியம் யாருக்கு தெரிய வேண்டாம், யாருக்கு தெரிய வேண்டாம். கடைசியில் பிரச்சனை பெருசாகி அதுக்கப்புறம் வெடித்து செதறி பெருசானதுக்கு அப்புறம் ஏன்ட்ட வரும், ஏன் சொல்ல? அவங்க சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க, அதனால தான் நான் சொல்லலை. டிவிஷன் லீடர்கிட்ட சொல்லிடுறேன், நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாம், சொல்ல வேண்டாம். ஒருவேளை உங்கள் பிரச்சனை எப்படி தீர்க்கப்படும்? முன்னாடி ஆரம்ப கால சபைகளில் ஒருத்தருக்கு சோமில்லைன்னா சபையில் சொல்லுவாங்க, டிவிஷன் லீடர்கள், ஊழியர்கள் குறைஞ்சது 10 பேர் 15 பேர் போய் ஜெபிப்போம். கரங்களை தட்டி பாடி ஜெபித்து தொடங்கின போதே கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும், கட்டுகள் முறியும். இன்னைக்கு நான் பலவீனமாக இருப்பது யாருக்கு தெரியக்கூடாது. இங்கே உலகத்தில் பலவீனம் எல்லாருக்கும் வர்றதான், உலகத்தில் கஷ்டம் எல்லாருக்கும் வர்றதான். சர்ச்சுக்கு வாங்க, சுகமில்ல வாங்க பாசு கூட்டத்துக்கு வெட்கப்படுகிறார்கள். நான் ஒரு நோயாளியாக இந்த சபைக்கு வந்தால் எனக்கு வெட்கமாக இருக்கிறது. தாவீது சொல்லுகிறார், அரண்மனையில் வாழ்ந்தவன், அரண்மனையில் வாசம் பண்ணக்கூடியவன், ஆண்டவருடைய ஆலய பிரகாரம் என்றல்ல வாசற்படியில் காத்திருப்பதை நான் வாஞ்சிக்கிறேங்கிறான். வாசற்படியை வாஞ்சிக்கிறான். ஆனால் இன்றைக்கு நாம் வெட்கப்படுகிறோம். தயவு செய்து உங்களுக்கு என்ன கஷ்டனாலும் முதல்ல உங்கள் டிவிஷன் லீடர்கிட்ட சொல்லுங்க, உங்கள் டிவிஷன் லீடர்கிட்ட சொல்லுங்க, உங்கள் பாஸ்டர்கிட்ட சொல்லுங்க, போதகர்கிட்ட சொல்லுங்க, தெரியப்படுத்துங்க, ஜெபிங்க உங்கள் பிரச்சனைகளை. அப்போதான் சபையார் ஒன்று சேர்ந்து ஜெபிப்பது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். இரண்டாவதாக சொல்லப்படுகிறது, பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே
பிரச்சனைகள் போராட்டமனில் ஒரு நாளை நியமித்துக் கொள்ளுங்கள். அந்த நாளுக்கு பெயர் பரிசுத்த உபவாச நாள். அது செவ்வாய்க்கிழமையா இருக்கலாம், திங்கட்கிழமையா இருக்கலாம், வியாழக்கிழமையா இருக்கலாம். ஒரு நாளை நியமித்துக் கொள்ளுங்கள். அது பரிசுத்த உபவாச நாள். அந்த நாளை நியமித்து அந்த நாளில் தேவ சமூகத்தில் இரக்கத்துக்காய் கடந்து வாருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சில பேர் உபவாச கூட்டம் வைப்போம். உபவாச கூட்டம் வைக்க போனால் வீட்டு தலைவர் இருக்க மாட்டார். பிள்ளைங்களை அங்கே ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, ஆம்பளை வேலைக்கு போயிட்டாரு, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிடும். இந்த அக்கா மட்டும் இருப்பாங்க உபவாச கூட்டத்துக்கு. அவங்களும் பாஸ்டர் இந்த இருங்க கொஞ்சம் குழம்பு வச்சுட்டு வந்துடுறேன், இந்த அடுப்பில் கிடக்கு. இந்த ஜெபம் நம்மளை ரட்சிக்காது. நமக்கு ஒரு விடுதலை வேணுமா, நம்ம முழு குடும்பமாக இருக்கணும். அது ஒரு விடுதலை நாளாக ஒரு நாளை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். விசேஷித்த ஆசாரிப்பை கூறுங்கள். விசேஷித்த ஆசரிப்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? அது ஒரு விசேஷித்த நாளாய் கருதுங்கள். ஏதோ கடமைக்காக அல்ல. அப்படி கொஞ்சம் நீங்கள் வர்றபாதில் ஜெபம் பண்ணிட்டு போங்க. இந்த வர்றபாதில் பண்ணுற ஜெபத்தில் உங்களுக்கு விடுதலை இல்லை. வருகிற பாதையில் போகிற பாதையில் அல்ல, விசேஷித்த நாள். உங்கள் குடும்பத்தாரை கூப்பிடுங்க, உங்கள் உறவுகளை கூப்பிடுங்க, சபை மக்களை கூப்பிடுங்க, எனக்காக ஜெபிங்க, கேளுங்க, தாழ்மைப்படுங்கள். நாம் சிறைப்பட்டு போவோமையானால் கூவ கூவ தான் நமக்கு என்ன கிடைக்கும்? இரக்கம் கிடைக்கும். ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துட்டீங்க, நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் விழுந்துட்டேன், நான் யாரையும் கூப்பிட மாட்டேன் அப்படின்னா பொழுது வரைக்கும் கிணத்துக்குள்ளே தான் கிடக்கணும், மறுநாள் கிணத்துக்குள்ளே தான் கிடக்கணும். இல்லை, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், நம்ம எவ்வளோ பெரிய பரிசுத்தவானாக இருந்தாலும், எவ்வளவு பணம் பொருந்திய ஆளாக இருந்தாலும், உள்ளே விழுந்துட்டோம், நமக்கு ஒரு பிரச்சனை, தேவனே என்னை ரட்சியும், அக்கா என்னை காப்பாற்றும், அண்ணே அண்ணே கதறுவாங்கல்ல. அதே போல தான் உபவாசித்த நாளை நியமித்து பரிசுத்த நாளை ஆயத்தப்படுத்துங்கள். அந்த நாளில் என்ன செய்யணுமா? ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டி சேருங்கள். நமக்கு ஒரு விடுதலை வேணும்னா சபையை கூட்டணுமா? சபையை புறக்கணிக்க கூடாது. இன்னைக்கு விடுதலை வேணும், ஆனால் சபை வேண்டாம். சபையாரை புறக்கணிக்கிற போதெல்லாம் நாம் விடுதலை விட்டு தூரமாய் போகிறோம். என்ன சில குடும்பத்தில் ஜெபம் பண்ண போகிறோம், அந்த வயசானவங்க இருப்பாங்க, அம்மா அப்பா யாராவது, போங்க நீங்கள் ஓரமாக போய் உட்காந்துருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அல்லது சின்ன பிள்ளை இருக்கு, நீ போய் வெளியே விளையாடு. ஆனால் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, உன் சிறையிருப்பு மாற வேண்டுமெனில் நீ கூட்டுகிற ஜனத்தின் நடுவில் யார் இருக்கணுமா? முதியோரை கூப்பிடு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு ஒரு 40-45 வயசுடைய தம்பதிகள் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பொருளாதார பிரச்சனை அல்லது ஒரு கடன் பிரச்சனை அல்லது ஒரு சத்துருடைய போராட்டம் ஜெபிக்கிறீங்க. உங்கள் வீட்டில் 75 வயசுடைய மாமியார் இருக்குது, வச்சுக்கிடுங்க. இல்லை உங்கள் தாய் இருக்கிறாங்க, யாரோ ஒருவருடைய தாய், யாருக்கோ ஒருத்தர் மாமியார். நம்ம என்ன பண்ணுறோம்? போங்க அதில் போய் சோத்தை பொங்கிட்டு உட்காந்துருங்க. இல்லை நீங்கள் வெளியே சின்ன பிள்ளைகளை வச்சு பார்த்துக்கிடுங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க. சில நேரங்கள் அப்படிப்பட்ட புறக்கணிப்புகள் இருக்கிறது அல்லவா? ஆனால் தேவன் சொல்லுகிறார், முதியோரை சேர். ஏன் தெரியுமா? 35 வயசு 40 வயசுடைய நடுத்தர மக்களே, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் பிரச்சனைகளுக்காக, உங்கள் போராட்டத்திற்காக, உங்கள் கஷ்டத்திற்காக சபையார் உங்களுக்காய் அழுது ஜெபிக்கிற போது, ஆசாரியன் உங்களுக்காய் ஜெபிக்கிற போது, தேவனுடைய ஊழியக்காரங்க உங்களுக்காய் ஜெபிக்கும் போது, அமர்ந்திருக்கிற உன் தாயாகட்டும், உன் மாமியாராகட்டும், மாமனாராகட்டும், அவர்கள் வடிக்கிற ஒரு சொட்டு கண்ணீர் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பெரிய ஜெபத்தை விட வலிமையானது. கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுவோம். அந்த தாய் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு, ஏசப்பா என் பிள்ளைய நல்லா வைங்க, ஏசப்பா என் பிள்ளைக்கு இறக்கம் செய்யுங்க, ஏசப்பா என் பிள்ளைக்கு சுகம் கொடுங்கன்னு அழுப்பாருங்க. அந்த ஒரு சொட்டு கண்ணீர் தாங்க உங்களை விடுதலையாகும். நாம் அநேக நேரங்களில் பெற்றோரை அசட்டை செய்கிறோம். ஆமாம், நான் சில நேரங்களில் பிசாசுகள் விரட்டுகிற போது குடும்பமாய் வரும்போதெல்லாம் சேர்ந்து அந்த பேஷண்ட்டுக்காக ஜெபிக்கும் போது அவங்க அம்மா அப்பா வந்திருப்பாங்க, அவங்ககிட்ட சொல்லுவேன், தயவு செய்து நல்லா ஒரு சுட்டு கண்ணீரை வடித்து ஜெபம் பண்ணுங்க, எஸ்ஸப்பா என் பிள்ளைக்கு சுகம் தரட்டுன்னு கேளுங்கம்மே. ஆமாம், அது வரைக்கும் போகாத பேய், அது வரைக்கும் நிமிர்ந்திருக்கிற சத்துரு, அந்த பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிற அந்த மறுநிமிடம் ஓடி போகும். அல்லேலூயா. பிள்ளைகளின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிற உன் தாய் தந்தையை தவிர வேற உலகத்தில் எந்த பாஸ்டர்லாம் அதுக்கு அப்புறம் தான்.
என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன் தகப்பனை விட, உன் தாயை விட, அதுக்கு அடுத்து தான் பாஸ்டரும் தீர்க்கதரிசியும். பெற்றோரை கனம் பண்ணுங்கள். உங்கள் குடும்ப கஷ்டத்தில் அம்மாவோட ஷேர் பண்ணுங்க, அப்பாவோட ஷேர் பண்ணுங்க. அப்பா அம்மா எனக்காக ஜெபம் பண்ணுங்க சொல்லுங்க. அவர்களுடைய பேச்சுகள், அவர்களுடைய ஆலோசனைகள் முதிர் வயதில் சில நேரம் நமக்கு நெகட்டிவாக இருக்கும். ஆமாம், ஆனால் நீங்கள் ஆலோசனை கேட்கட்டாலும் அவங்ககிட்ட அழுது ஜெபிக்க சொல்லுங்கள். இணைந்து ஜெபியுங்கள், குடும்பங்களில் ஜெபியுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், பிள்ளைகளையும் பாலுங்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். நான் இந்த விடுதலையின் ஜெபத்தை ஏறெடுக்க போகிறேன். சின்ன பிள்ளைங்களாம் வெளியே போங்க. இல்லை, உங்கள் கஷ்டத்தின் மத்தியில் உங்களுக்காக கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற அந்த ஜெப சத்தத்தை உங்கள் பிள்ளைகள் செவிகள் கேட்கணும். உங்கள் பிள்ளைகள் செவிகள் கேட்டாதான், எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்படுற அந்த காலத்தில் இந்த பாஸ்டர், இந்த தீர்க்கதரிசி அல்லது இந்த அக்கா, இந்த அண்ணெல்லாம் வந்து ஜெபம் பண்ணாங்க, இந்த ஜெபத்துக்கு அப்புறம் தான் எங்கள் வாழ்க்கை நல்லா இருந்துச்சுன்னு உங்கள் பிள்ளைங்க இருதயத்தில் பதியணும். அல்லேலூயா. இந்த இளைய தலைமுறைகள் ஏன் சபைகளுக்கு நாடி வருவதில்லை? நாம் நம்முடைய அற்புதங்களை இளைய தலைமுறைகளோடு ஷேர் பண்ணுறதில்லை, பகிர்ந்து கொள்வதில்லை. ப்ளீஸ் அன்பு பெற்றோர்களே, நீங்கள் கடந்து வந்த பாதைகளை உங்கள் பிள்ளைகளோட ஷேர் பண்ணுங்க. கூடார பண்டிகை நடத்துவதின் நோக்கமே அதுதான். இந்த திருச்சபைக்கு வரும்போது நாம் எவ்வளவு பலவீனத்தில் வந்தோம், எவ்வளவு கட்டுகளோடு வந்தோம், எவ்வளவு கண்ணீரின் பள்ளத்தாக்கில் வந்தோம். இந்த சபதமா நமக்கு ஜெபித்தது. அப்போ உங்கள் ஜெபத்தில் உங்கள் பிள்ளையும் இருந்தாதான் நாளைக்கு அந்த பிள்ளை கிறிஸ்துவின் அன்பை விட்டு விடாது. நாளைக்கு இந்த பிள்ளை தேவனுடைய சமூகத்தை விட்டு விடாது. அதனால தான் பழைய ஏற்பாட்டு காலங்களில் உபவாசிக்கும் போது பால் குடிக்கிற பிள்ளை முதல் கொண்டு வயதான முதியவர்கள் வரை கூட்டி சேர்க்கும்படி கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அப்படி கூட்டி சேர்த்து ஜெபிக்கும் போது 17வது வசனத்தில் மறுபடி சொல்லப்படுகிறது. 17, கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கு பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. பிரைஸ் தி லார்ட். அது மாத்திரம் அல்ல, 17வது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன் தேசத்துக்கு ஒரு ரட்சிப்பு, உன் தேசத்துக்கு ஒரு மகிமை, உன் தேசத்துக்கு ஒரு பாதுகாவல் வர எக்காலம் போது உபவாச நாளை நியமிங்கள், விசேஷித்த ஆசாரிப்பை கூட்டுங்கள், ஜனத்தை கூட்டு, சபையை பரிசுத்தப்படுது, வாலிபரை சேரு, முதியோரை சேரு, இளைஞரை சேரு. அடுத்த ஆண்டவருடைய வார்த்தை நல்லா கவனிக்கீங்களா? யாரை கூப்பிடணுமா? சொல்லப்படுகிறது, கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது. மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது. உன்னுடைய சிறையிருப்பு மாற வேண்டுமையானால் ஆசாரியனுடைய பங்களிப்பு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த தேசம் செழிக்க வேண்டுமையானால் ஆசாரியனின் பங்களிப்பு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த தேசம் யாருடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது? பரிசுத்த ஆசாரியனுடைய கரத்தில். ஆசாரியர்களுக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னவென்றால், நீங்கள் பலிபீடத்துக்கு மண்டபத்துக்கு நடுவே அழுது. இது பலிபீடம், அங்கே வெளியே இருக்கிற பிரகாரம் மண்டபம். இது கடையில் என்ன செய்யணுமா? அழுணுமா? அங்கே இங்கே நடந்து அழுது 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 ஜெபி. உன் சிறையிருப்பு மாறும், உன் ஜனங்களுடைய சிறையிருப்பு மாறும் என்று சொல்லுகிறான். எப்படி ஜெபிக்கணுமா? ஆண்டவரே, புறஜாதிகள் பலிக்கும் நிந்தைக்கும், புறஜாதிகளுடைய நிந்தனைக்கும் அவமானத்துக்கும் உமது ஜனத்தை விட்டு விடாதிரும் என்று சொல்லி அழுது ஜெபிக்கணுமா? அந்த இஸ்ரவேலரின் பாளையத்தில் அந்நிய அக்கினியை கொண்டு வந்ததினால், மோசேக்கு விரோதமாக எழுப்பினதினால் பாளையத்திலே பயங்கரமான சங்காரம் உண்டாயிற்று. அந்த சங்காரம் உண்டாயிற்று. சங்காரம் உண்டாகி மக்கள் செத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது மோசே ஆரோனை நோக்கி, ஆரோனே, பலிபீடத்திற்கு கடந்து சென்று தூபகலசத்தை எடுத்துக்கொள். தூபகலசத்தை எடுத்துக்கொண்டு பலிபீடத்துக்கு மண்டபத்துக்கு நடுவே அழுது ஜெபிங்கிறார். இப்ப ஆரோன் என்ன செய்யறான்? ஆரோன் அந்த பலிபீடத்தில் தூபகலசத்தை எடுக்கிறான். தூபகலசம் உங்களுக்கு தெரியும், இந்த கத்தோலிக்க சபையில் கொமஞ்சாம் போய்ப்பாங்க பாருங்க, ஒரு கிண்ணம் ஆட்டுவாங்க. அந்த கொமஞ்சாம்
தூப வர்க்கங்கள், ஆமாம் கொமிஞ்சாங் அந்த இதில் போடுவாங்க. அதை போட்டு வெள்ளை போலங்கள் தீயில போட்டோன்னா அந்த புகை வரும். இப்போ அந்த புகையை கொண்டுட்டு என்ன செய்யணுமா, ஜனங்களுக்குள்ள போகணும். ஜனங்கள் வாதையினால், சங்கார தூதன் மரண வாசனையினால் செத்து கொண்டிருக்கிறாங்க. அப்படியே ஹோமா ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. சாகுற மாதிரி கிடக்காங்க. சில பேர் செத்தும் போயிட்டாங்க. கர்த்தர் சொல்றாரு, மரித்தோருக்கும் சொல்லுங்க, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கு நடுவாக நீ ஊழியம் செய். இப்போ ஆசாரியன் அந்த தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு போகிறான். ஒரு ஆள் மயங்கி கிடக்குது. அந்த ஆள் கழுத்தை தூக்கி வச்சுட்டு தூப கலசத்தை வச்சு என்ன செய்யணும், காட்டணும். அந்த புகை, அந்த சுகந்த வாசனை மூக்கில் புகை அவனுக்கு உயிர் வந்துடுது. அவன் பலன் அடைஞ்சிருந்தான், எந்திரிச்சு ஓடிடுறான். இப்படி ஒவ்வொருத்தரையா காப்பாத்துறாங்க. இப்படி காப்பாற்றும் போது பிரேதத்தை தொற்றக்கூடாது. இவன் உயிரோட இருக்கானா செத்துட்டானா தெரியல. சப்போஸ் செத்தவனை தொட்டுட்டா இவன் தீட்டுப்பட்டுருவான். அடுத்த செகண்ட் ஆசாரியும் ஊழியம் செய்ய முடியாது. அப்ப பிரேதத்தை தொற்றக்கூடாது, செத்தவனை தொற்றவும் கூடாது, சாக கிடக்கிறவனை விட்டுறவும் கூடாது. அப்ப இந்த உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கு நடுவில் நின்று ஆசாரியன் ஓடி ஓடி ஊழியம் செய்றான். அவன் தூப வர்க்கத்தை அந்த முகத்துக்கு நேர் காட்ட 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 மக்கள் மரணத்திலிருந்து ஜீவன் பெறுகிறார்கள். தெரியுதா உங்களுக்கு? கத்தோலிக்க திருச்சபையில் ஃபாதர் வந்தோன்னு அப்படியே பிரகாரம் வரைக்கும் 2 சைடும் காட்டிக்கிட்டே போகிறது எதுக்கு? செத்துராதன்னு இல்லையா சொல்லுங்களேன். செத்துராதன்னு சொல்கிறதுக்கு தான் 2 சைடும் காட்டிக்கிட்டே ஆட்டிக்கிட்டே வருவார். கத்தோலிக்க திருச்சபையினுடைய மாண்புகள் இந்த வேதத்தில் தான். ஒருவேளை அது நான் சரியா தவறாங்கிற வாதத்துக்கு வரல. தேவனுடைய பிள்ளைகளே, நம்மில் எத்தனை பேர் தேவனுடைய சபைக்கு வருகிறோம், ஆனால் நாம் எந்த நிலையில் கடந்து செல்கிறோம்? தேவ சபைக்கு நாம் வரும்போது நமக்கு ஏதுவான மரணக்கட்டுகளோ, நமக்கு ஏதுவான பலவீனங்களோ, நமக்கு ஏதுவான சத்துருக்களோ, ஏதோ ஒரு போராட்டங்கள், எல்லா நாளும் போராட்டம் அல்ல. நீங்கள் போராட்டத்தில் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அல்ல. நீங்கள் நல்ல செல்ஃப் கான்ஃபிடண்டா, சுய சித்தத்தோடு பலத்தோடு இருக்கணும். ஆனால் பலவீனமான சூழல்ல அப்படியே வாங்க. பலிபீடத்துக்கு முன்பாக வந்து ஜெபித்து கடந்து செல்லுதல் உங்களுக்கு ஜீவனை பிறப்பிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. எல்லாரும் பலிபீடத்துக்கு முன்னாடி வாங்க, என்கிட்ட வரிசையா நில்லுங்க, ஜெபம் பண்ணுங்க. என்கிட்ட ஜெபம் பண்ணாதான் நீங்க பிழைப்பீங்க நான் சொல்லவே மாட்டேன். என்னுடைய விருப்பமெல்லாம் உங்கள் செல்ஃப் ப்ரேயரில் நீங்கள் பலனடைந்து வாழலாம். ஆனால் ஒன்று, ஜெபிக்க முடியல பாஸ்டர், துதிக்க முடியல பாஸ்டர், ஆராதனைக்கு வரவே முடியல, மைண்டு கட்டுது, போராடுது, பலகீனம், கால்வலி, இல்லை ஏதோ கெட்ட சொப்பனங்கள், சொப்பனத்தினால் கலங்க பண்ணுகிறேன், ஒரு ஆவி என்னை தியங்க பண்ணுகிறது, என் ஆத்துமா கலங்குகிறது என்றால் நல்ல ஆனர்புலாக முழங்கால் படிக்கிட்டு ஜெபிச்சு செல்லுங்க. அல்லேலூயா. ஆசாரியன் ஏன் வருகிறான்? ஆசாரியன் கடந்து வந்து தூப வர்க்கங்களை காட்டும் போது அந்த மரண ஆவிகள் ஓடி போகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரின் பணிவிடைக்காரராய் ஆசாரியர்கள் மண்டபத்துக்கு பலிபீடத்துக்கு நடுவே அழுது, கர்த்தாவே நிருமது ஜனத்தை தப்பவிட்டு பிரஜாதியில் அவர்களை பலிக்கும் நிந்தைக்கும் அவமானத்துக்கும் ஒப்புக்கூடாதிரும் என்று சொல்லி ஜெபிக்கணுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிங்க, ஜெபிங்க. கஷ்டங்களை சொல்லுங்க. ஒருவேளை நேரம் இல்லை எனில் ஆராதனை முடிஞ்சோன்னு வேகமாக ஓடணும், ஆனாலும் உங்கள் கஷ்டமா ஃபோனில் பேசுங்க. பாஸ்டர் எங்களுக்கு ஒரு உபவாச கூட்டத்தை வைங்க, எங்கள் வீட்டில் ஒரு ஜெபக்கூட்டம் வைங்க. ஜெபக்கூட்டம் வைங்கன்னு சொன்னால் ஏதோ நீங்கள் பலவீனமானவர்களோ பாவிகளோ அல்ல, நாம் தேவையுடையவர்களாக இருக்கிறோம். சபை ஒன்று கூடி ஜெபிக்கும் போது அங்கே மாபெரும் ஜெயத்தை கர்த்தர் தருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். வாசிக்கலாம். இப்படி நாம் ஜெபிக்கும் போது என்ன நடக்குதான்? யோவேல் 2வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். எப்பொழுது கடாட்சிப்பார்? அப்பொழுது. அங்கே வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். சகோதரனே, சகோதரியே, கர்த்தராகிய ஆண்டவர் எப்போது வைராக்கியம் கொண்டு உங்கள் குடும்பத்தை ரட்சிப்பார் தெரியுமா? எப்போது வைராக்கியம் கொண்டு நம்முடைய தேசத்தை ரட்சிப்பார் தெரியுமா? எப்போது ஆண்டவர் வைராக்கியம் கொள்ளுகிறார்? வேதம் சொல்லுகிறது, சியோனிலே எக்காலம் ஊதப்பட வேண்டும்,
ஆபத்து வருகிறதை உன் சகோதரனுக்கு தெரியப்படுத்து. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவா என்ற வார்த்தையின்படி ஜனத்தை கூட்டு, சபையை பரிசுத்த முதியோரை சேருங்கள், பிள்ளைகளை சேருங்கள், குடும்பமாய் உபவாசம் இருங்கள். உங்கள் ஆசாரியனை அழைத்து அவரை ஜெபிக்க கூறுங்கள். அவர் தேவனுக்கும் தேவ மக்களுக்கும் நடுவாக அவர் நின்று மண்டாடுவாராக. அப்படி ஜெபிக்கிற பொழுது நான் வைராக்கியம் கொள்ளுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்பொழுது நான் வைராக்கியம் கொள்ளுவேன். அப்படித்தாங்க நாங்கள் ஜெபித்து இந்த இடத்துல இருக்கிற அநேகர் ஜீவன் பெற்றோம். அப்படி ஜெபிச்சு தாங்க இந்த இடத்துல இருக்கிற அநேகர் வாழ்ந்திருக்கிறோம். சில நேரங்களில் ஊழிய பாதையில் நான் சில நேரங்களில் பலகீனப்படுவது உண்டு. அடுத்த செகண்டில் அத்தனை மக்களை கூப்பிடுமே, இப்போ உடனே 10 நிமிஷத்தில் வந்து நிற்பாங்க, வரலன்னா முடியாது, சத்தம். அடுத்த செகண்டில் அதே போல் அவர்கள் எத்தனை முறை பலகீனப்படுவாங்க. போன் பண்ண செகண்டில் நான் நிற்பேன், சபை நிற்கும், ஜெபிக்கிறோம். நான் பலவான் என்று பெருமை பாராட்டவில்லை. என்னுடைய பலவீனத்தில் எனக்கு ஏற்படுகிற ஜெப நேரங்களில் சாதாரண ஒரு விசுவாசி கூப்பிட்டு ஜெபம் பண்ணுமான்னு இருக்கிறேன். அப்படி ஜெபிச்சதுனால தான் இன்னைக்கு நிற்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ப்ரேயர் சப்போர்ட் மறந்துடாதீங்க. உங்களுக்காய் ஜெபிக்கிற ஒரு ஜெப சேனையை மறந்துடாதீங்க. அப்படி ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் வைராக்கியம் கொண்டு என்ன செய்வாராம்? தமது ஜனத்தை கடாட்சிப்பார். அது மாத்திரமல்ல, அவர் எப்படி கடாட்சிக்கிறார் என்கிற சில விதங்களை வேகமாய் படிக்கலாம். யோவேல் 3வது அதிகாரம் 3வது வசனத்தின் யோவேல் 3:3 இந்த கடைசி பகுதி, அங்கே அவர்களோடு வழக்காடுவேன். கர்த்தராய் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் இப்படி சிறு பிள்ளைகளாய், பெரியவர்களாய், குழந்தைகளாய், பெற்றோர்களாய், குடும்பத்தில் இருக்கிற வயதான மாமியா மருமகன் யாரையும் புறக்கணியாம முழு குடும்பமாய் அழுது நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் என்ன செய்வாராம்? வழக்காடுவார். ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனத்துக்கு விரோதமாய் வருகிற சத்துருக்களோடு நான் வழக்காடுவேன். அல்லேலூயா. யோவேல் 3வது அதிகாரம் அங்கே வாசிக்கலாம். யோவேல் 3வது அதிகாரம் 5 கடைசி பகுதியில் விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் சரி கட்டுகிறதை உங்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்வேன். 7வது வசனத்திலும் சொல்லுகிறது, நீங்கள் சரி கட்டினதை உங்கள் தலையின் மேல் திரும்பும்படி செய்து. சத்துருக்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ செய்தபடியே உனக்கு நான் செய்வேன். அன்பானவர்களே, நாம் ஜெபிக்கும் போது என்ன நடக்குமா? நம்ம சத்துரு நமக்கு எதை செய்தானோ அதை திரும்ப ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. நீ நல்ல பிரேயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு விரோதமாய் வருகிற சூனியங்கள் ஆகட்டும், மரண ஆவிகளாகட்டும், மந்திர சக்திகளாகட்டும், அது எங்கிருந்து வந்ததோ அங்கே திரும்பி போகும்படி கர்த்தர் செய்வார். பழமொழி சொல்றாங்கல்ல, உலக பழமொழி சொல்றேன், வினை விதைக்கிறவன் வினை அறுப்பான், தெனை விதைக்கிறவன் தினை அறுப்பான், வினையை விதைச்சவன் வினை அறுப்பான். இது உலக பழமொழி. இந்த பைபிள் சொல்லுது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். அதை அறுக்கும்படி நான் செய்வேங்கிறாரு. உங்களுக்கு விரோதமாய் ஒருவன் என்ன செய்றான்? வினையை விதைக்கிறானா, அந்த வினையை எடுத்து அவன் தலையிலேயே அமர செய்வாராம் ஆண்டவர். அல்லேலூயா. உங்களை குற்றத்தில் ஒரு மனிதன் எழுப்புகிறானா, உங்களை குற்றப்படுத்துகிற எந்த நாவையும் கர்த்தர் குற்றப்படுத்துவார். உங்களோடு வழக்காடுகிறவனோடு கர்த்தர் வழக்காட ஆரம்பிப்பார். அல்லேலூயா. எத்தனை அன்புள்ள ஆண்டவர். நம்ம பிரேயர்ல அவ்வளவு ஆழமான ஆற்றல் சக்திகள் இருக்கிறது. ஆண்டவர் சரி கட்டினதை சரி கட்டுகிற ஆண்டவர். நேபுகாத்நேச்சர் காலத்தில் இஸ்ரவேலர்களின் ஆலயத்தில் எருசலேமில் இருந்த பனிமுட்டுகள் எல்லாவற்றையும் பாபிலோன் ராஜா கொண்டு போயிட்டான். பாபிலோன் ராஜா எல்லாம் கொள்ளையடிச்சுட்டு போயிட்டான். இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் அழுதார்கள், ஐயோ ஆலயம் கொல்ல போயிட்டேன்னு. கொள்ளை போகும் என்று கர்த்தர் சொன்னார். ஆண்டவரே ஒப்பு கொடுப்பேன்னு தான் சொன்னார், நீ பாவம் செய்கிறதுனால. ஆனால் மறுபடி 70 வருடங்கள் கழித்து கர்த்தருடைய அந்த தீர்க்க தரிசன காலங்கள் நிறைவேறின போது 2 நாளாகமத்தில் 36வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், அப்படியே கர்த்தராய் ஆண்டவர் சகல காரியங்களை திருப்பினார். கோரேசின் ஆவியை கர்த்தராய் ஆண்டவர் ஏவினார். கோரேசின் ஆவி ஏவப்பட்டதினாலே கோரேஸ் சொல்லுகிறான், 2 நாளாகமும் 36வது வசனம்,
வாசிக்கலாம். 2:4. எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்தில் கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர். நல்ல கவனியா, எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி. பெர்சியாவின் ராஜா கோரேஸ் சொல்லுகிறான், கர்த்தர் கோரேசின் ஆவியை ஏவுகிறார். வசனம் சொல்லுகிறது, ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் சொல்லுகிறான், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமில் உள்ள தமக்கு ஆலயத்தை கட்டு வைக்கும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அல்லேலூயா. எதிரிகளின் ராஜா, எபிரெயர்களுக்கு எதிரியான ராஜா சொல்லுகிறான், எருசலேமின் ஆலயத்தை கட்டும்படி கர்த்தர் ஏவினார். எனவே உங்களில் யார் யார் எருசலேமின் ஆலயத்தை கட்டப் போகிறீர்களோ வாருங்கள், உங்களோடு உங்கள் தேவன் இருப்பார், உங்கள் தேவனுடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை நான் தருகிறேன் என்று அள்ளி கொடுத்தான். எவன் எடுத்து சென்றானோ அவனே திரும்ப அள்ளி தருவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவன் உங்க வாழ்க்கை கெடுத்தானோ அவனே உங்க வாழ்க்கையை கட்டுவான். எப்படி நீங்கள் இழந்தீர்களோ அதில் எழுந்திருப்பீர்கள். அன்பானவர்களே, சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சஞ்சலப்படுகிறோம். எனக்கு உண்டானதை எடுத்து விட்டார்கள், என் சமாதானத்தை எடுத்து விட்டார்கள், என் பிள்ளை சூனியத்தினால என் சந்தோஷம் போயிட்டு, என் சமாதானம் போயிட்டு, என் சொத்து போயிட்டு, என் சுகம் போயிட்டு. ஜெபிங்க. இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தர கர்த்தர் போதுமானவர். இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் திரும்ப தர போதுமானவராயிருக்கிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பின சத்துருக்கள் எவைகளை உங்களிடத்திலிருந்து எடுத்து சென்றதோ மீண்டும் உங்களிடத்திலே கர்த்தர் கொண்டு வருவார். அதை ஆண்டவர் எப்படியாயிலும் கொண்டு வருவார். 70 வருஷம் கழிச்சு நடந்துச்சு. அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்தார்கள். 430 வருஷம் வேலை செய்த ஜனங்களுக்கு கூலி கொடுக்காம பார்வோன் ஏமாற்றினான். 430வது வருஷம் முடியும் போது அவர்கள் இத்தனை நாள் செய்த வேலைக்கு, அம்மா செஞ்ச வேலைக்கு, அப்பா செஞ்ச வேலைக்கு பிள்ளைங்கள் வட்டியோட முதலோட திருப்பி கொண்டு வந்தார்களா வரலையா? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், உன் ஜனங்கள் 430 வருஷம் அடிமையா இருக்கும், தெரிஞ்சுக்க, அந்நிய தேசத்தில் அடிமையா இருப்பாங்க, அப்புறம் நான் அவர்களை நியாயம் தீர்ப்பேன். அவர்கள் திரும்ப வரும்போது பொன்னோடு பொருளோடு புறப்பட பண்ணுவேன் என்று சொன்னார். இழந்து போன எல்லாவற்றையும் இஸ்ரவேலர்கள் பெற்றுக்கொண்டார்கள். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்புங்க, இது இஸ்ரவேலுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், இது எருசலேமின் சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். எனக்கு எப்படி நடக்கும் நினைக்காதீங்க, உங்களுக்கு நடக்கும், ஏதாவது ஒரு விதத்தில் நடக்கும். இழந்து போன சகலவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். தாவீது இழந்து போன எல்லாவற்றையும் மீட்டு கொண்டான். ஆபிரகாம் தன் சகோதரன் லோத்து இழந்து போன எல்லாவற்றையும் ஒன்று குறைவுபடாமல் திருப்பிக் கொண்டான். ஜெபிப்பீங்கன்னா, உருமணப்பட்டு உபவாசம் அழுது ஜெபிப்பீங்கன்னா நீங்க எதையும் இழந்து போகிறது இல்லை, எதையும் இழந்து போக மாட்டீங்க. சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல அந்த நாகமான் எழுந்திருந்தது போல உங்கள் வாழ்க்கை துளிர்க்கும். அந்த நாகமான் குஷ்டரோகியாக இருந்தான். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த அவன் யோர்தானிலே 7 தடவை முழுகின போது அவன் மாம்சம் சிறுபிள்ளையின் மாம்சத்தை போல ஆயிற்று. கர்த்தர் மறுரூபமாக்குவான். கர்த்தர் உங்களை புதிதாக்குவான். கர்த்தர் உங்களை புதிதாக்குற காலங்களில், கர்த்தர் உங்களை ரட்சிக்கிற காலங்களில் உங்கள் மனதை அல்ல உங்கள் சரீரத்தை ரட்சிப்பார். அல்லேலூயா. அடிக்கடி பலவீனமான வியாதிப்பட்ட அவயங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுவேன். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆகும்போது, கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பை தரும்போது, அந்த ரட்சிப்பு என்பது ஏதோ மூளைக்குள் தருகிறது மட்டும் அல்ல. ரட்சிப்பு என்பது பரிசுத்தத்துக்கு ஏதுவானது மட்டும் அல்ல. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் பெருமைக்கானதல்ல. உன் ஆவி ரட்சிக்கப்படும் போது உன் ஆத்துமா சரீரத்தையும் சுகப்படுத்துகிற கர்த்தர். அல்லேலூயா. இந்த அவயந்தன பாவத்தை செய்ய தூண்டியது. பாவத்தை செய்ய தூண்டின அவயம் பலவீனப்படுமையானால்
உன் ஆத்துமா ரட்சிக்கப்படும் போது உன் சரீரமும் சுகப்படும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. சுகப்படும் நம்புனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்வாங்க சுகம் உண்டாகும். ஆண்டவர் பாவத்தை மட்டும் மன்னித்து அந்த மனிதனுடைய சரீரத்தை அழிவுக்கு நாசத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல. அதே போல தேவன் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். யோவேல் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவேல் 3:12. ஜாதிகள் எழும்பி யோசபாத்தின் பள்ளத்தாக்குக்கு வருவார்களாக, சுற்றிலும் உள்ள ஜாதிகளை நியாயம் தீர்க்க அங்கே நான் வீற்றிருப்பேன். சுற்றிலும் உள்ள ஜாதிகளை நியாயம் தீர்க்க நான் அங்கே வீற்றிருப்பேன். நியாயம் தீர்க்கிற கர்த்தராய் தேவன் எழுந்தருளுவார். நாம் இவ்விதமாய் உபவாசம் இருந்து ஜெபிக்கிற போது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் நியாயம் தீர்க்கிறவராய் வருவேன். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்வாராம் சொல்லுங்க? கர்த்தர் என்ன செய்வாராம்? நியாயம் தீர்க்கிறவராய் நான் அங்கே வீற்றிருப்பேன். நான் நியாயம் தீர்க்கிற கர்த்தர். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரின் நியாய தீர்ப்புகளை நாம் படிக்கவில்லை. நம்முடைய ஆண்டவர் அன்பாக இருக்கிறார் என்று அதிகமாய் படித்து விட்டோமோ? இல்லை. நம்முடைய ஆண்டவர் அன்பாயிருக்கிறார், ரட்சிக்கிறவராயிருக்கிறார், நீதியுள்ளவராயிருக்கிறார், சாந்தமுள்ளவராயிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது அவர் நியாயம் தீர்க்கிறவராயிருக்கிறார். ப்ளீஸ், அவர் நியாயம் தீர்க்கிறவராயிருக்கிறாராம். அப்படியானால் ஒரு ஜட்ஜ்மெண்ட், நியாயம் தீர்ப்பு என்றால் நீதிபதியாக நான் நீதி செய்கிற தேவனா இருக்கிறேன் என்கிறார். நீதி செய்கிற தேவன் நம்முடைய சத்துருக்களோடு நீதியை சரி கட்டுவார். நீங்க நினைக்கலாம், நான் ஜெபிக்கிறேன் எனக்கு ஒண்ணுமே நடக்கலையே, நான் ஜெபிக்கிறேன் எனக்கு எதுவுமே நடக்கலையே. ஏன் நமக்கு நடக்கல மாதிரி தெரியுமா? நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை எழுதி வச்சு காத்திருக்கிறோம். நமக்கு நாமளே ஒரு தீர்ப்பு எழுதிக்கிறோம். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை, இன்னார் பிரச்சனை பண்ணுறாங்க, இவங்க இந்தபடி பிரச்சனை பண்ணுறாங்க, இது இப்படி நடக்கணும், இது இப்படி நடக்கணும். நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை எழுதிட்டு ஜெபம் பண்ணுறோம், அதுபடி நடக்காது. உடனே ஆண்டவர் செய்யலை. ஆண்டவர் உன் நினைவுகளின்படி நியாயம் தீர்க்க மாட்டார். அவர் ஒரு பெரிய நியாய தீர்ப்பு வச்சிருப்பார். அல்லேலூயா. அது அவருடைய நியாய தீர்ப்பை நானும் நீங்களும் அறிய முடியாது. ஒரு பிரபலமான வழக்கு, நாளைக்கு தீர்ப்பு வருகிறது. இந்த இரவு வரை கைதி பக்குன்னு இருக்கும். எதிர்கட்சி வக்கீல் இருதயம் துடிச்சுக்கிட்டே இருக்கும், ஆளுங்கட்சி வக்கீல் துடிக்கும், அரசாங்க வக்கீல் துடிப்பாரு. நாளைக்கு ஜட்ஜி என்ன தீர்ப்பை வாசிக்க போறாரோன்னு எதிர்பார்ப்பாங்க. சில நேரம் இன்னைக்கு ஜாமீன் கிடைச்சிரும்னு வாசிப்பாங்க. ஜட்ஜி மனு தள்ளுபடி செய்யப்பட்டதுன்றார். அவர் மைண்டில் இருக்கிறத அவர் அலவன்ஸ்மெண்ட் பண்ணும்போது தான் தெரியும். அதே போல தான் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் நினைக்கிறபடியெல்லாம் அவர் நியாயம் இருக்கிறவர் அல்ல. சில நேரங்களில் நம்முடைய பிரச்சனைக்கு நாம் ஒரு தீர்வை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நம்முடைய வியாபாரமாகட்டும், வேலையாகட்டும், வீடாகட்டும், சொத்துக்களாகட்டும், பிள்ளையின் திருமணமாகட்டும், பிள்ளையினுடைய வாழ்க்கை பிரச்சனையாகட்டும், இப்படி நடக்க வேண்டும் என்று நாம் ஒரு வரைபடத்தை வரைந்து அதற்காய் காத்திருக்கிறோம். அதன்படி ஆண்டவர் செய்யவில்லை என்றால் உடனே சோர்ந்து போகிறோம். என் ஜெபம் கேட்கவில்லை என்று கருதுகிறோம், ஜெபித்து பிரயோஜனம் இல்லை என்று கருதுகிறோம். இல்லை சகோதரா, இல்லை இல்லை. உன்னுடைய ஜட்ஜ்மெண்ட்ல அவர் சைன் பண்ற நோட்டரி கிடையாது. நீ ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை எழுதுவ, அதை அவர் ஆமோதிக்கிற கடவுள் அல்ல, அவரே எழுதுவா. அவருடைய நியாய தீர்ப்புகள் பயங்கரமா இருக்கும். அவருடைய நியாய தீர்ப்புகள் பயங்கரமா இருக்கும். எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் அசீரிய படைகள் யுத்தத்துக்கு வருகிறார்கள். எசேக்கியா ராஜாவின் படைகளை பயமுறுத்துகிறார்கள். எப்படியெல்லாம் பயமுறுத்துகிறான், நான் சில வசனங்களை வேகமாய் சொல்லுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். ஏசாயா 36:10, எசேக்கியா ராஜாவே, கர்த்தருடைய கட்டளை இல்லாமல் இந்த தேசத்தை அழிக்க வந்தேனோ, இந்த தேசத்துக்கு விரோதமாய் போய் அதை அழித்து போடு என்று கர்த்தர் என்னோட சொன்னாரே என்று சொன்னான். எப்படி கர்த்தருடைய பிள்ளைகள்கிட்ட சொல்றான், கர்த்தர் தான் இந்த தேசத்தை அழிக்க சொன்னாரு, நம்பிட்டு என்ன செத்துட்ட? கர்த்தர் சொல்லுவாரா? சொல்றான் பாருங்க, இந்த தேசத்தை அழித்து போடு என்று உங்கள் ஆண்டவர் தான் சொன்னார். உங்கள் ஆண்டவர் பலத்துல தான் நான் வர்றேன், நான் அழித்து போடுவேன் என்று சொன்னான். ஜனங்கள் எல்லாம் தோத்திரம் 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 ஜெபிக்கிறாங்க. மறுபடி ரப்சாக்கே, அவனுடைய அசீரிய படை தளபதி சத்தமாய் சொல்லுகிறான். 14வது வசனத்தில், எசேக்கியா ராஜா உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவன் உங்களை தப்புவிக்க மாட்டான்,
அவன் ஜெபம் பண்ணா போதும், ஜெபம் பண்ணா போதும்னு இருப்பான். உங்க ஜெபம் உங்களை ரட்சிக்காது. 18 வசனம் சொல்லுகிறார், கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்கள் ராஜா போதனை செய்வான். கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், கர்த்தர் ரட்சிப்பார் என்று சொல்லுவான். உங்க ராஜா எசேக்கியா சொல்ல கேளாதிருங்கள். என் நாட்டு படைகளிலிருந்து, என் ராஜாக்களின் கையிலிருந்து எந்த எதிரியும் தப்பினதில்லை. ஆமாத் அர்பாத் பட்டணங்களை எல்லாம் நாங்கள் சிறைபிடித்தோம். 19 செப்பர்வாயுமின் தேவர்கள் எங்கே? செப்பர்வாயுமின் கடவுள் அவர்கள் பிள்ளைகளை காப்பாற்றவில்லை. ஆமாத் அர்பாத் பட்டணத்தில் உள்ள தேவர்கள் அவர்கள் பிள்ளைகளை காப்பாற்றல. அதே போல உங்கள் கர்த்தர் உங்களை காப்பாற்ற மாட்டாரு. நீங்க எல்லாரும் என்கிட்ட சரண்டர் ஆயிருங்க. எவ்வளவு தைரியமா தெரியுமா? எவ்வளவு தைரியமா சொல்றான். இப்படிலாம் சத்துரு எழும்போம். நம்ம ஊர்ல அடிக்கடி நான் சில பேய்கள் பிசாசுகள் விரட்ட போகும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த ஆள் எங்களுக்கு, நான் கோடாங்கிட்ட பார்த்தேன், கேரளாவிலேருந்து மந்திரத்தை ஏவி வச்சுருக்காங்களாம் பாஸ்டர், அது ரொம்ப ஸ்ட்ராங்காக பாஸ்டர். நீ கேரளாவை ஸ்ட்ராங்கு நினச்சதுக்கு அப்புறம் கர்த்தர் வீக்கு தான். ஒரு அலையிலே சொல்லுங்க கர்த்தர் ஸ்ட்ராங்கு. ஒரு அலையிலே சொல்லுங்க கர்த்தர் ஸ்ட்ராங்கு. ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆமாம், வெள்ளிக்கிழமை ஒரு பையனுக்கு பேய் விட்டுட்டாங்க. அவன் சொல்கிறான், எனக்கு முன்னாடி இந்த பேய் 4 பேர் உயிரை எடுத்துட்டு, வாயிலிருந்து சொல்லுது, அலக்கழிக்குது, 4 பேர் உயிரை எடுத்துட்டேன், 5ஆவது இவன். இவன் அலக்கழிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமும் 4 போயிட்டு நான் 5, 4 போயிட்டு 5, இப்படின்னா 5ஆவது போகத்தான். நான் சொன்னேன், எங்கடா சொன்னேன், பிசாசு 4ஆ 3ஆ? அவன் எடுத்த 4 பேர் துன்மார்க்கனா இருக்கலாம், ஆனால் என் பரிசுத்த பிள்ளைய பிசாசை நீ தொட முடியாது. ஒரு சேலஞ்ச் பண்ணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் சத்துரு வரும்போது, ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. அழுதுட்டு இருக்காத. அல்லேலூயா. அப்ப நாங்க படிச்ச பாட்டெல்லாம் ஆறுதலின் பாட்டல்ல, கண்ணீரின் பாடல் அல்ல, யுத்த பாடல். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும்போதெல்லாம் அழுது கொண்டு பாடாதிருங்கள், அழுது கொண்டு ராதிருங்கள். ஆண்டவரின் நாமத்தை உயர்த்தி பாடுங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு நிகரானவர் யாரும் இல்லை. அவருடைய நாமத்தை நாம உயர்த்தும் போது என்ன ஆகுன்னா, சத்துரு தெரிபட்டு போகும், சத்துரு நிர்மூலமாகும். இங்க சத்துரு கொக்கரிக்கிறான். உடனே எசேக்கியா ராஜா அழுது கொண்டு நேர ஆலயத்துக்கு வந்துட்டான். ஒரு இல்லையா சொல்லுங்களேன், நேர எங்க வந்துட்டான்? தேவனுடைய ஆலயத்துக்கு வந்தான். அங்கே வாசிக்கலாம் 37. எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டெடுத்து கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மைப்படுவதாக 14 வாசிக்கலாம். எசேக்கியா ஸ்தானாபதிகளின் கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்தான். பின்பு எசேக்கியா கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து அவன் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறான். எதிரிகளின் கடிதத்தையும் தேவ சமூகத்தில் வச்சு, ஆண்டவரே எனக்கு விரோதமாய் வருகிற மிரட்டல்களை பாரும், என் தேசத்தை பாழாக்கும் சத்துருக்களை பாரும் என்று கதறி கதறி அழுது ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வருகிறது, தேவனுடைய வார்த்தை வருகிறது. வாசிக்கலாம் 21. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் எசேக்கியாவுக்கு வார்த்தை வருகிறது. ஆமோத்சின் குமாரனாய ஏசாயா எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்பினது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், அசிரியா ராஜாவாகிய சனகரிபின் நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே. எசேக்கியா ராஜாவே, உன்னை மிரட்டுகிற, உனக்கு விரோதமாய் எழும்புகிற அசீரியா நாட்டு ராஜாவாகிய சனகரிப் நிமித்தம் நீ என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாயே. அவனை குறித்து ஷாட்டான் எல்லா வசனம் வாசித்தா நேரமாகும். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, யாரை நிந்தித்து தூஷித்தாய்? சனகரிப்பே, அசீரியா ராஜாவே, நீ யாரை நிந்தித்து தூஷித்தாய்? யாருக்கு விரோதமாய் சத்தத்தை உயர்த்தினாய்? இஸ்ரவேலரின் பரிசுத்துக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாய் எடுத்தாய். கர்த்தர் சொல்றாரு, அசீரியா ராஜாவே, நீ எசேக்கியாவுக்கு விரோதமா பேசல, எனக்கு விரோதமாய் கண்களை ஏறெடுத்தாய். நான் என்ன செய்ய போற தெரியுமா? 29 சொல்றாரு, நீ எனக்கு விரோதமாய் வீரியம் பேசினபடியால், நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினால். அசீரியா ராஜா
அவனுடைய படை தளபதி ரப்சாக்கே எசேக்கியாவை தான் திட்டிக்கிட்டே இருந்தாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ எனக்கு விரோதமாய் பேசினது, வீரியம் பேசினது எங்க ஏறிச்சான்? அல்லோ சொல்லுங்க, எங்க ஏறிச்சான்? கர்த்தருடைய செவிகள்ல. நல்லா கவனிங்க. உங்களை ஒருத்தன் நிந்திக்கிறானா, கவலையே படாத. உங்களை ஒருத்தன் திட்டுறானா, கவலையே படாத. உங்களை திட்ட 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 நீங்க திண்டுக்கல், உங்களை வைய 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 வைரக்கல். ஆமா, பேசட்டும், பேசிக்கிட்டே இருக்கட்டும், திட்டிக்கிட்டே இருக்கட்டும். அது எங்க ஏறுமா சொல்லுங்களேன்? கர்த்தருடைய செவிகளில் போய் ஏறிச்சான். கர்த்தருடைய செவிகளில் போய் ஏறிச்சு. உங்களுக்கு ஏறிட்டுன்னு வைங்களேன், டப்புன்னு அடிச்சிருவீங்க. இப்போ இன்னும் ஒருத்தன் பேசிக்கிட்டே இருக்கான், பொறுத்துக்கிட்டே இருப்பேன். ரொம்ப ஏறிட்டுன்னு வைங்களேன், டப்புன்னு கை நீட்டிடுவோம். கையை நீட்டினா காசு, கேஸு. காசும் போச்சு, கேஸு ஆயிரும். நம்ம செவிட்டு விரியம் பாம்பு மாதிரி இருந்துடணும். அடித்தாலும் சாவாது, எரிச்சாலும் சாவாது. அப்படி மாதிரி நம்ம பாடி கிறிஸ்துவுக்குள் செத்து போன பிரேதங்களை போல இருந்துட்டு வைங்களேன். நம்மளை ஒருத்தன் பேசுகிறான் 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 பேசுகிறான்னா அது பூரா எங்கே போகும் தெரியுமா? கர்த்தருடைய செவிகளில் ஏறும். கர்த்தருடைய ஊழியக்காரனோ விசுவாசியோ உங்களை பேசுகிறாலும் சரி, என்னைய பேசுகிறாலும் சரி, ஒரு துன்மார்க்க உங்களை விரோதமாய் வன்மம் கூறி பேசுகிறான், உங்களை அவதூறு பண்ணுகிறான், நிந்திக்கிறான், அவமானமாய் தூஷிக்கிறான் என்றால் தேவ சபையே, தேவ சமூகத்தில் இரு, பொறுமையாயிரு. ஆனால் சோம்பேறியார், அதை முழங்கால் படிக்கிடு. எசேக்கியா பொறுமையா இருந்தான். எசேக்கியா அவனோட டக்குன்னு வாழை உருவிருந்தால் சண்டை வந்திருக்கும், நாடு அழிஞ்சிருக்கும். எசேக்கியா காது கேளாதவன் போல திட்ட வாங்கிட்டு ஆண்டவர்கிட்ட வந்துட்டான், ஆலயத்தில் வந்துட்டான். அதனால தான் ஆண்டவர் யுத்தம் பண்ணுறார். உங்களுக்கு விரோதமாய் சத்துரு எழும்பும்போது சட்டை கழட்டி நீ முறைக்காத. உங்களுக்கு விரோதமாய் பிசாசு எழும்பும்போது நீ ஆயுத தூக்கி அடிச்சிடலாம் நினைக்காத. அழப்படுத்தினாலும் அழுது கொண்டிரு. உன்னை அழப்படுத்தினாலோ அலற பண்ணினாலோ கலங்க பண்ணினாலோ கர்த்தரின் சமூகம் வா. கர்த்தருடைய சமூகத்தில் அழுது ஜெபி. நீ கர்த்தருடைய சமூகத்தில் கதறும்போது அவனுடைய கொந்தளிப்பு எல்லாம் எங்கே ஏறுதான்? அவர்கிட்ட ஏறுதான். சரி, ஏறினதுனால என்ன செய்கிறாராம்? என் செவிகளில் ஏறினபடியால் நான் என் துரட்டை அசீரியா ராஜாவே உன் மூக்கில் போட்டு, கடிவாளத்தை உன் வாயில போட்டு, வந்த வழியிலே உன்னை கொண்டு போவேன்னு சொன்னார். பாருங்க, ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். எத்தனை அன்பான ஆண்டவர், நமக்கா யுத்தம் செய்கிற ஆண்டவருங்க. அவர் சொல்றாரு, குரடை எங்க போடுறா? மூக்கில் போட போற. மாட்டுக்கு மூக்கணாங்கயிறு மாட்டுவாங்கல்ல, அதே போல சனகரிப் ராஜா மூக்கில் போட்டு தன் சொந்த தேசத்துக்கு அவனை கொண்டு போக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் அல்ல, இந்த தேசத்துக்கு நான் ஆதரவாக இருக்கிறேன் என்பதை அறியும்படிக்கு நான் செய்கிற கிரிகளை பார் என்றார். அன்று ராத்திரியிலே 36வது வசனத்தில் ஒரே ஒரு ஏஞ்சல் அனுப்பினார். ஒரு தூதன் பாளையத்துக்குள்ள போனான். இஸ்ரவேல் நாட்டை சுற்றிலும் அசீரிய படைகள் 185,000 பேர் இருந்தாங்க. 185,000 பேரை ஒரே தூதன் சங்காரம் பண்ணினான். கரங்களை தட்டி ஒரு அலையிலே சொல்லுவோம், அல்லேலூயா. 185,000 பேரை சங்காரம் பண்றதுக்கு ஒரு தூதன் போதுமானதாக இருந்தது. இவளுக்கு மந்திரமா, இவளுக்கு செய்வனையா? 4 பேய் இருக்கான், 7 பேய் இருக்கான், 70 பேய் அல்ல, 7,000 பேய் அல்ல, 7 கோடி பேயினாலும் சரி, என் அப்பன் இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக ஒரு சொட்டு ரத்தம் சிந்தினால் போதும். இயேசுவின் ரத்தத்தினால சங்காரமாகும். ஒரு தூதன் இறங்கினா போதும். தெரிஞ்சிடுங்க. பிசாசுலாம் அலக்கழிக்கும் போது சொல்லுவோம், நாங்கள் 50 பேர் இருக்கோம், நாங்கள் 7 பேர் இருக்கோம், நாங்கள் 5 பேர் இருக்கோம். 5 பேர் இருக்கணும்னா நீ அஞ்சிருவ. ஆனால் தேவ மனுஷன் அஞ்சக்கூடாது. தேவ ஊழியக்காரன் அஞ்ச மாட்டான், பயப்பட மாட்டோம். ஆனால் வீட்டுக்காரங்க பயந்துக்கிட்டே இருப்பாங்க. பயப்படாதீங்க. கேரளா மந்திரவாதமானாலும் சரி, சைனா மந்திரவாதம்னாலும் சரி, ஒன்றும் ஆகாது. இன்னைக்கு ஊர் பேரை கண்டு பயப்படுறீங்க, சத்துருக்கள் ஏமாத்திரம். ஆண்டவர் ஒரு தூதன் அனுப்பினார், 50 பேர் காலி. சரி, இப்போ அர்ஜென்ட்டான ஒரு செய்தி வருது, சனகரிப் உங்கள் சொந்த நாட்டுக்கு வாங்கன்னு. இவன் வேகமாக போகிறான். தன்னுடைய சொந்த தேசத்தில் போய், அவன் நாட்டில் போய் 38வது வசனம் படிங்க. அவன் தன் தேவனாகிய நிஸ்ரோவின் கோவிலிலே பணிந்து கொள்ளுகிற போது அவன் குமாரராகிய அசீரிய ராஜாவின் சனகரிப்
என்கிற ராஜாவின் பெத்த பிள்ளைகளில் ஒருவன் சரத் சேரும் அவனை அத்ரமெலேக் சரத்சேர் என்கிற 2 குமாரர்கள் சேர்ந்து பட்டயத்தினால் வெட்டி போட்டு அவன் தன் தேவனுடைய நிஸ்ரோகின் கோவிலிலே முழங்கால் படியிட்டு இப்படியே சாமி கும்பிடும்போது கிடா வெட்டின மாதிரி அப்பனை வெட்டி போட்டான். ஒரு அலையிலேயே சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக தான் சொல்றது. நீ வெட்ட வேண்டாம். நம்ம சத்துருக்களுக்கெல்லாம் நம்ம கையால சாவு இல்லை, அவன் கையாலே சாவு. அல்லேலூயா. இந்த அற்புதமான வேளையில் ஆவியானவர் கிரியை செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் பயத்தில் இருக்கிறீங்க? கர்த்தராகி ஆண்டவரின் ஆலயத்தில் நாம் எப்படி ஜெபிக்கணும்னு சொன்னேன். எக்கால ஊது, எக்கால ஊது. என் பிரச்சனை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்காத. உன்னை சத்துரு சூழும் போது எக்காலம் ஊதணும். இஸ்ரவேல் கோத்திரங்கள், யூதா கோத்திரம் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி, லேவி கோத்திரம் ஒரு பக்கம், இப்படி சைடு முன்ன பின்ன 12 கோத்திரம் இருக்கு. பின்னாடி சத்துரு அட்டாக் பண்ணான்னா பின்னாடி இருந்த எக்கால ஊதணும். ஊதும் போது முன்னாடி இருக்கிறவங்களாம் பின்னாடி ஓடி வரணும். வலது பக்கம் எக்கால சத்தம் கேட்டா எல்லாரும் வலது பக்கம் ஓடி வந்துடணும். 1வது டிவிஷன்ல ஒரு விசுவாசிக்கு பிரச்சனைனா, 1வது டிவிஷன்ல ஒரு விசுவாசி சங்கடப்படுறாங்க, ஸ்பெஷல் பாஸ்டிங்னா 6வது டிவிஷன் எல்லாம் அங்கே சாஞ்சு வரணும். ஒருவருக்காய் ஒருவர் நாம ஜெபிக்கணும். எக்கால ஊதுங்க. வெக்கப்படாதீங்க. நான் சஞ்சலப்படுறேன், நான் சங்கடப்படுறேன்னு சொல்றதுக்கு வெக்கப்படாதீங்க. நான் கஷ்டப்படுறேன், எனக்கு வியாதிகள் பலகீனம் சொல்ல வெக்கப்படாதீங்க. எக்கால ஊதுங்க. சபைக்கு தெரியப்படுத்துங்க. பரிசுத்தவான்களை கூட்டி சேருங்க. உங்க குடும்பத்தை கூட்டி சேருங்க. முழு குடும்பமாய் பாஸ்டிங் இருந்து பாருங்க. கர்த்தர் எழுந்தருளுவா. அவர் மகிமையாய் எழுந்தருளுவா. மாட்சிமையோடு எழுந்தருளுவார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். கரங்களை உயர்த்தி